மிதுன ராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துக்கு வராரு சனி, கர்ம சனி. உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதத்தை தரும். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தேகாரோக்கியத்தை ரொம்ப பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? மிதுன ராசிக்காரங்க. தெய்வீகத்துக்கு நிறைய போவீங்க, யாத்திரை போவீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 58 சக்தி பீடமாகட்டும், ஜோதிர்லிங்கமாகட்டும், காசி ஆகட்டும், அயோத்தியம் இதுவாகட்டும், நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ராசியில் யார் வரும்? மிதுனம் வரும். அதே சமயம் தேகத்தில் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். இந்த சனி பயிற்சி வந்த உடனே ஃபுல்லாக, குறிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும், ஹார்ட் ட்ரபிள் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டா நிம்மதியாக எல்லா வேலையும் பார்க்கலாம். பெரிய அதிர்ஷ்டம் வரும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் பெரிய அதிர்ஷ்டம், குபேர சம்பத். ஸோ பெரிய அளவுக்கு ஏற்றம், பெரிய அளவுக்கு அனுகூலம், புது வீடு கட்டுறது, புதுசாக இண்டஸ்ட்ரி மாற்றுறது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, தடைப்பட்டிருந்த படிப்பு திருப்பி கண்டினியூ ஆகிறது, வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செல்வது, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிப்பது, அதே போல் வெளிநாட்டில் வீடு வாங்குவதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய அனுகூலம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதத்தை பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகளுக்கு, துணை அல்லது துணைவியாருக்கு, பெற்றோர் பெரியோர்களுக்கெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சனி பயிற்சி இந்த பயிற்சி. அதே போல் தொழில் நிமித்தமான ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது மிதுனத்திற்கு பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம்.